வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக உளப்பயிற்சி என்ற சிந்தனையை சிந்திப்போம். பருவமழை பொழிகிறது, ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தோடுகிறது. வெள்ளம் அதிகமாக இருந்தால் விளைநிலங்களில் பரவி பயிர்களை அழித்துவிடும். ஆற்று வெள்ளம் கரை புரண்டால் ஊர்களிலே பாய்ந்து வீடுகளை மூழ்கடித்துவிடும். மக்கள், மாடுகள், ஆடுகள் இவற்றிற்கும் அழிவை தரும். அதே ஆற்றை ஒரு அணைக்கட்டு கட்டி நீரை தேக்கி கால்வாய்களை அமைத்து நீர்ப்போக்கை கட்டுப்படுத்தி கொண்டால் என்ன வியத்தகு மாற்றம்! எவ்வளவு நன்மை விளைகிறது! ஆண்டு முழுவதும் வயலுக்கு பாய்ச்சுவதற்கு நீர் கிடைக்கிறது. குளிக்கவும் அருந்தவும் மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ஆற்றுக்கால் பகுதியில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் வளம் பெற்று செல்வம் கொழிக்கிறது. இவ்வாறே மனிதனுடைய ஆற்றலும் எல்லையற்றது. இதனை வேறு எதனோடு ஒப்பிட்டு கணித்து ஓமை கூற முடியாது. மனிதனிடம் அடங்கியுள்ள ஆற்றல் அத்தகைய பெருமையுடையது. இயற்கையின் பெருநிதியாகும் அது. அதை உணர்ந்து கட்டுப்படுத்தி தேக்கி முறையாக செலவிட வழி கண்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் உடல் நலம் காக்கலாம், மனவளம் பெருக்கலாம், வாழ்வில் வெற்றி, மகிழ்ச்சி, இன்பம், அமைதி இவற்றை அடையலாம். இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட மனிதனுடைய ஆற்றல் அவன் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் வளம் பெருக்கும் ஊற்றாக அமையும். மனிதனுடைய இத்தகைய பேராற்றலை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி திட்டமிட்ட முறையில் செயல்படுத்தி பயன் காணவல்ல ஒரு உளப்பயிற்சியே தியானம் என்று கூறுகிறோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணமிந்து விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருடும் திருவருடும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார். ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததேன், வடிவம் மட்டும் வாழ்வதேன். இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, முதுமையே சுகமா. காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார். சூறைக்காற்று மோதினால் தோணி ஓட்டம் மேவுமோ. வாழ்வில் துன்பம் வரவு, சுகம் செலவு, இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்கை இங்கே யார்
ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க வளமுடன்.